ஒரு நாள் கௌரவர்களின் தரப்பில் பாண்டவர்கள் எதிராக யுத்தம் நடக்கவிருந்தது. யுத்தத்துக்கு முன்னதாக இந்திரன், அர்ஜுனனின் தந்தை, கர்ணனிடம் ஒரு சூழ்ச்சியுடன் வந்தார். அவர் ஒரு பிக்ஷுகனாக வேடமிட்டு கர்ணனிடம், எனக்கு உன் கவசம் மற்றும் குண்டலம் வேண்டும் என்றார். அந்த கவசமும் குண்டலமும் கர்ணனுக்கு பிறவியிலேயே கிடைத்தது. அவை அவனை யாரும் காயப்படுத்த முடியாத அளவுக்கு பாதுகாக்கும் வல்லமை உடையவை. கர்ணன் உண்மையிலேயே அந்த பிக்ஷுகன் இந்திரனே என்று அறிந்திருந்தாலும் தான் எப்போதும் எதையும் கேட்பவர்களுக்கு தருவேன் என்ற தன்மையை காப்பாற்ற விரும்பினார். அதனால் அவருக்கு தன் கவசத்தையும் குண்டலத்தையும் உரித்து கொடுத்து விடுகிறார். அதுவே பிறகு யுத்தத்தில் அவரது மரணத்திற்கு வழிவகுக்கும். இந்த கதையின் முடிவு என்ன? இது ஒரு தியாகத்தின் உன்னதமான எடுத்துக்காட்டு. கர்ணன் தன்னை ஒதுக்கி போனவர்களையும் பிறவியிலேயே மறுக்கப்பட்ட நிலையையும் மீறி வாழ்ந்த மனிதன் தன் மரணத்தை அறிந்தும் தன்மானம் மற்றும் வாக்குறுதி மீதான நம்பிக்கையை விட்டு வைக்கவில்லை. கதையின் நெறி: நீ எப்படிப்பட்டவனாக பிறந்தாய் என்பது முக்கியமல்ல, நீ எப்படி செயல்படுகிறாய் என்பதே உன் மதிப்பை தீர்மானிக்கும். தியாகம் என்பது சில சமயம் நம் வாழ்க்கையை இழப்பதற்கும் தயாராக இருப்பது.